பிஸ்மில்லா. இது கர்நாடகா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிவாசல். இது எந்த காலத்தில் உள்ளது என்ன அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை படிக்க முடியலை. நான் இன்றைக்கி 29/3/2026 இது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எப்படின்னாக்கா, இந்த பள்ளிவாசலுக்கு தண்ணீர் வசதி ஃபுல்லாக நல்லா அருமையாக அமைச்சிருக்காங்க. தண்ணீர் ஒளிச்சு எடுத்து வச்சுருக்காங்க. நிறைய பைப்பு கிட்டத்தட்ட ஒரு 35-40 வச்சுருப்பாங்க போல இருக்கு. எல்லாம் ஒளிச்சு கட்டை ஒளிச்சு ஃபுல்லாக. இங்கே லுகருடைய தொழுகையே 1:30 மணிக்கு தொழுகை, 1 மணிக்கு பாங்கு, 1:30 மணிக்கு தொழுகை. மாஷா அல்லா, அவ்வளோ அழகாக இருக்குது பள்ளியாசை. இது இவங்களுக்கு பெரிய இந்த ஊரில் அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் இவ்வளோ அருமையாக அமைச்சிருக்காங்க. அதுக்கு எய்த்தாப்பில் ஒருத்தங்க அடங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி வழி இல்லை, நம்ம பேர் வச்சு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அல்லாவுடைய நேசர் அப்படின்னு போட்டிருக்காங்க. தண்ணீரை வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் பைப் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கணக்கு படி பார்த்தா ஒரு 50 பைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே டயத்தில் 50 பேர் ஒன்று செய்யக்கூடிய வசதி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதில் ஒரு பியூட்டி என்னடா, பள்ளியாசை அவ்வளோ அம்சமாக இருக்குது. தண்ணீர் வசதி அந்த டேங்கில் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே டேங்க் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த டேங்கில் ஏற்றுறாங்க. இதுக்கு தண்ணி எப்படின்னாக்கா, இந்த பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது. கிணறுலேருந்து தான் தண்ணி ஊற்று வெளியாகுது. இங்கே பாருங்க, கிணறு. இந்த கிணறு கண்ணு 8 தூரத்துக்கு தண்ணி இல்லை அதில். அதுதான் ஒரு பியூட்டி. தண்ணி இல்லை. அது அந்த சைடில் பாருங்களேன், ஆமாம் உட்காந்துருக்குது. இதுக்கு படி அமைச்சிருக்காங்க. இந்த படி ஏறுறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சைட்லேருந்து உள்ளே வந்து இறங்குற மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ஏறி பாக்கி அந்த படியில் இறங்கி போய் எதுவும் க்ளீன் பண்ணு வேலை பண்ணணுன்னா பண்ணுவாங்க போல இருக்குது. அப்புறம் அது உள்ள ஆமை கிடக்குது. இந்த ஆமையெல்லாம் மக்கள் இறங்கும்போது பிடிச்சிச்சுனாக்கா ஆமை பிடியிலேருந்து தப்ப முடியாது அப்படிவாங்க. அது எப்படி இந்த மாதிரி எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. தண்ணி சுத்தமாக இந்த இடத்துல இல்லை. உள்ள கீழே அவ்வளோ கீழே இருக்குது. இந்த தண்ணியை கொண்டு மேலே பைப்பு வச்சு இந்த பைப்பு மூலயமா நேராக இதில் டேங்கில் ஏற்றுறாங்க. டேங்கில் ஏற்றி இப்போ மக்கள் ஒளிச்சி எடுத்துக்கு வருது. அது ஜென்ரேட்டர் வசதியும் இருக்குது. பள்ளிவாசல் நல்லா அழகாக பள்ளிவாசல் அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், பள்ளிவாசலுடைய அமைப்பு, அதனுடைய தோற்றங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்யணும். இவங்களை கட்டி கொடுத்தவங்களுக்கு நல்ல இமான்தாரியாக செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தில் நல்ல ஒரு தர்ஜாவாக்கி நல்ல உயர்ந்த அந்தஸ்து அவங்களுக்கு கொடுத்து அல்லாஹ் அவங்களுக்கு வாழ்க்கையை பரக்கத்தாக்குன்னு சொல்லிட்டு நேரத்தில் துவா செய்கிறேன். மெயின் என்னண்டாக்கா, இதில் மெயின் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, பண்ணுறாங்கல்ல, மக்கள் துளு வராங்க. எந்த இடத்துலையுமே தப்லீக் ஜமாத்துடைய அழைப்பு இல்லைண்டா அந்த இடம் செயலற்று போயிடுது. அதான் தப்லீக் ஜமாத்துடைய அழைப்பு வேணும். இந்த ஏரியா ஃபுல்லாக வியாபாரம் பண்ணக்கூடியவங்க செகண்ட் ஹேண்ட் கார்ஸுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில், நான் ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஏரியாவில் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வியாபாரம் பண்ணுறாங்க. பார்ட்ஸு, அந்த பார்ட்ஸு அவங்க உழைச்சி ரொம்ப பார்ட்ஸை உடச்சி அதில் வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லாம் பரக்கத் செய்யணும். இவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கு தப்லீக் ஜமாத்துடைய சேவை தான் இங்கே வேணும். அவங்க இருந்தால் தான் முடியும். இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க டெல்லியில் அந்த ஏதோ ஊர் சொன்னாங்க. அந்த ஊர் மக்களுக்கு மேதா பார்த்தா நம்ம மேதாவாகட்டும் நம்ம பேர் வரும். அந்த ஊர் மக்கள் வந்து அவங்களுக்கு பேர் முஸ்லீம், பாக்கி ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தப்லீக் ஜமாத் ஆரம்பித்தாங்க. அவங்க ஆரம்பித்து தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக, இன்றைக்கி பல உலகத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்து அங்கே வந்து எல்லாம் சேர்ந்து எந்தெந்த ஊரில் போய் ஜமாத் அழைப்பு செய்யணும், என்ன பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அவங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி அமைப்பு பணி வேணும். இங்கே ஏண்டாக்கா மக்கள் வர்றாங்க, அவங்களுடைய மார்க்க சட்டத்தை ஒழு செய்கிறாங்க, நேராக வந்து தொழுகிறாங்க, பள்ளத்தில் வந்துட்டு ஓடிடுவாங்க போல இருக்குது. மார்க்கப்படி செஞ்சு அவங்கள அந்த மார்க்கத்துடைய வேலையில் வாங்கினோம்னா நல்ல பிள்ளைங்க, நல்லா ஃபாஸ்ட்டான பிள்ளைங்க, நல்லா உழைப்பாங்க. அந்த தப்லீக் ஜமாத்துடைய சேவை இந்த ஊருக்கெல்லாம் தேவை. அல்லாஹ் பரக்கத் செய்யணும். பார்க்கக்கூடிய சகோதரர்கள் முடிஞ்சால் இந்த மாதிரி இடத்துல வந்து உழைப்பு செய்யுங்க. உழைப்பு செஞ்சாக்கா முஸ்லீம்கள் வர்றதுக்கு, அதில் துளுவுறதுக்கு, அமல் செய்கிறதுக்கு நிறைய பாசமாக விருப்பமாக இருக்காங்க. அதை அழைப்பு கொடுக்கறதுக்கும் நம்ம உலமா பெருமக்கள் சப்போர்ட் செய்யணும்னு தான் சொல்லுவேன். உலமா பெருமக்கள் மார்க்கத்தை படித்து சட்டம் படிச்சிருக்காங்க. அவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. மேற்கொண்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜமாத் தேவை. ப்ராக்டிஸ் பண்ணுறது அது எல்லாமே ஜமாத் மூலியமாக தான் பண்ண முடியும். பாக்கி யார் நம்ம பண்ணாலும் மறந்து போயிடும். அல்லாஹ் பரக்கத் நம்மளுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதன் மூலம் கேட்டுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். பார்த்தமைக்கு நன்றி. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் பரக்கத் செய்வானாக. ஆமீன்.